ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஜூன் மாத ராசி பலனோட வரிசையில ரிஷப ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே சூரியனும் புதனும், 2இல் குரு, 3இல் செவ்வாய், 4இல் கேது, 10இல் ராகு குருவின் பார்வையில், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராசிநாதன் சுக்கிரன். இதுதான் ஜூன் மாதத்துல ரிஷப ராசிக்கு கோச்சார நிலைகள். ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய திறமை, உங்களுடைய தலைமைத்துவ பண்பு, உங்களுடைய ஆளுமை வெளிப்படுகிற நேரம். அரசு வழி நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ராசியிலேயே புதன் இருப்பதால உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும், சமயோகித புத்தி அதிகரிக்கும், புத்தியில் தெளிவு பிறக்கும். ராசி ஜொலித்து கொண்டிருக்கிறது சூரியனுடைய இருப்பால. அதாவது உங்களுடைய ஆளுமை, அதிகாரம், பதவி, திறமை எல்லாமே வெளிப்படக்கூடிய காலம். அது மட்டும் இல்ல, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுன்றது மிகப்பெரிய கொடுப்பினை. அதாவது தனகாரகன் தனஸ்தானத்திலேயே இருக்கிறார். பொருளாதார நிலைகள் மேம்படும். தனத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது. அதாவது வருமானத்திற்கு ஒரு குறையுமே இருக்காது, நல்ல வருமானம் வரும். அது மட்டும் இல்ல, ஜூன் மாதம் 6ஆம் தேதி அளவில் புதனும் பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவார். ஜூன் மாதத்துல தோராயமாக ஒரு 20 நாட்களுக்கு மேல பெரும்பகுதி புதன் 2ஆம் இடத்திலேயே இருப்பார், ஆட்சி பெற்றிருப்பார். தனஸ்தானத்துல தனாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். அங்கேயே தனகாரகன் குரு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஜூன் மாதம் நடுப்பகுதியில சூரியன் இடப்பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்து விடுவார். 15ஆம் தேதி அளவில் சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் இடம் அபரிவிதமாக சுபத்துவமாகவும் வலுத்தும் இருக்கிறது. 2ஆம் இடத்து ஆதிபத்தியங்கள் எல்லாமே அட்டகாசமா இருக்குமே. பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் இருக்காது. கை நிறைய நல்ல பணம் வரும், காசு பணம் நிறைய பிளங்கும். ரிஷபராசிக்கார பெண்கள் நிறைய பேர் நகை வாங்க போகிறீர்கள். தங்கத்தில் பிரியம் உள்ளவர்களுக்கு நிறைய தங்கம் சேரும். மேலதிகமாக அதாவது பேங்க்லயுமே பணம் உயரும். அதே நேரத்துல ரொட்டேஷன் மணி என்று சொல்லக்கூடிய லிக்விட் கேஷ் அளவுக்கு அதிகமாக பெருகுவதை பார்க்க முடியும். எல்லா வழிகளிலும் இருந்து பணம் வரும். தனத்திற்கு எந்த குறையும் இருக்காது. நகைகள் சேரும், குறிப்பாக தங்க நகைகள் சேரும். அது மட்டுமில்ல, குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். 2ஆம் இடம் வளர்க்கிறது சுபத்துவமாக குருவின் இருப்பாலும் 2ஆம் அதிபதியின் இருப்பாலும் சிவராஜ யோகத்தாலும் நல்ல மனதுக்கு பிடித்த நல்ல இனிமையான குடும்பம் அமையும். முதலாவது திருமணம் நடக்கும். முதலாவது திருமணம் நல்லபடியாக நடந்து நல்ல குடும்பம் அமையும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை ஏற்படும். சமூகத்திலையும் குடும்பத்திலையும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அருமையா இருக்குது. 2ஆம் இடம் அட்டகாசமா வலுத்து இருக்கிறதுனால ஜூன் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் 2ஆம் இடத்து ஆதிபத்தியத்தால கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இன்கம், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே 2ஆம் இடம். 2ஆம் இடம் வலுக்கிற போது நல்ல குடும்பம் அமையும், நல்ல வருமானம் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை ஏற்படும். குடும்பத்துக்குள்ள அந்யோன்யம், ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதமான அமைப்பு 2ஆம் இடம் வலுக்கிறது. அது மட்டும் இல்ல, 3ஆம் இடத்துல நிக்கிற இந்த செவ்வாய் 6ஆம் தேதி அளவில் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார். 4ஆம் இடம் 2 பாவர்களின் இருப்பால சற்று அதாவது பாபத்துவம் அடைவதால சுகஸ்தானம் சற்று பாதிக்கப்படுகிறது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அக்கறை தேவை. அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, 10ஆம் இடத்துல ராகு நிற்கிறார் குருவின் பார்வையில. 10இல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்களே, அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது போய் சென்று அமர வேண்டும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படாத ஒரு விதி, ஒரு நல்ல விதி. அதே நேரத்துல இந்த ராகு வந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில இருக்கிறார். அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய லக்ன அவயோகர்கள், இயற்கை அசுபர்களுக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்கள் உபஜய ஸ்தானங்கள் அற்புதமான இடம். 10ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிற போது தொழில், வேலை வாய்ப்பு, உத்தியோகம் இது சம்பந்தமான நல்ல வருமானம் இருக்கும். முதலீடு செய்து நல்ல தொழிலை ஆரம்பிக்கலாம். வருமானத்துக்கு ஒரு பஞ்சமும் இருக்காது. அதே நேரத்துல வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகள்ல எல்லா நன்மைகளையும் பிரம்மாண்டப்படுத்தி தருவார் இந்த ராகு 10ஆம் இட இருப்பால. 11ஆம் இடத்துல சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுலயும் ஒரு பெரிய மிராக்கல் இருக்குது. அதாவது
ரிஷப ராசிக்கு ஒரே யோகாதிபதி சனி, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருவின் வீட்டுல, சொல்லவும் வேண்டுமா? அற்புதமான லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் தருவார். அது மட்டும் இல்ல, ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். தோராயமாக ஜூன் மாதம் கடைசி வரைக்குமே ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்க போகிறார். 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு பெரும்பாலும் மறைவில்லை என்று சொன்னாலும் 12ஆம் இடம் சுக்கிரனுடைய இருப்பால சுபத்துவம் அடைகிறது. வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும், சுப விரயங்கள் இருக்கும், வண்டி வாகனம் வீடு வாசல் கட்ட முடியும், அதாவது வாங்க முடியும், கட்ட முடியும். 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை ஒரு மாபெரும் சுபர் பார்க்கிற போது பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும், சுப கடன்களும் கிடைக்கும். சுப கடன்கள் வாங்கி, நல்ல கடன்கள் வாங்கி அதை சுபமாக செலவு செய்ய முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும், வீடு வாசல் கட்ட முடியும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டில் போய் வாழ முடியும், வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலேயுமே வண்டி வாகனம் வீடு வாசல் லோனுக்கோ கடனுக்கோ வாங்க முடியும். 6ஆம் இடம் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிற போது, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கும். லோனுக்கு வீடு வாங்க முடியும், தவணை முறையில் பணம் கட்டுவதாக கூறி வண்டி வாகனம் வாங்க முடியும். அற்புதமான அமைப்பு, அதாவது சுப செலவுகள் நிலைக்கும். அது மட்டுமில்ல, 12ஆம் இடம் சுபத்துவம் அடைகிற போது நிம்மதியான உறக்கம் வரும், நிம்மதியாக தூங்கலாம். அதாவது ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் தோராயமாக ஒரு 8 கிரகங்களுக்கு மேல, அதாவது 7-8 கிரகங்கள், எல்லா கிரகங்களும் கட்டாயமாக நன்மை செய்வோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். ரிஷபராசிக்காரர்களுடைய காட்டில் உண்மையிலேயே ஜூன் மாதம் அடைமலை. அது மட்டுமில்ல, துலா வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார். 2ஆம் இடம் வலுத்து இருக்குது. 11ஆம் இடத்துல, அதாவது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி இருக்கிறார். அவர் ஒரே யோகாதிபதி. பெரும்பாலான வயசு காலத்துல இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு காதல் பிறக்க போகிறது. பொதுவாக எல்லோருமே காதலில் வீழ்வார்கள், அதாவது ஃபாலிங் இன் லவ் என்று சொல்வார்கள். துளாராசிக்காரர்களுக்கு, அதாவது துளாராசியை சுக்கிரன் பார்க்கிற போது பெரும்பாலான ரிஷப ராசிக்காரர்கள் காதலில் விழப்போகிறீர்கள். காதல் அமைப்பு அற்புதமாக இருக்கிறது. அதாவது துலா ராசியை சுக்கிரன் பார்த்து நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கிற போது, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிற போது, 2ஆம் இடம் வலுத்திருக்கிற போது, 11ஆம் இடமும் வலுத்திருக்கிற போது நிச்சயமாக காதல் வாய்ப்புகள் கைகூடி வரும். காதல் திருமணத்தை நோக்கி நகரும். பெரும்பாலான காதல் பிரேக்கப் ஆயிருமோன்னு சொல்லி கவலையில இருப்பீங்கள். நிச்சயமாக பிரேக்கப் ஆகாது. துலா வீடு சுக்கிரனின் பார்வையில் இருக்கிற போது காதல் தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காதல் திருமணமாக மாறி நல்ல குடும்பம் உருவாகும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அற்புதமான நற்பலங்கள் காத்திருக்கிறது. ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கிறார். நல்ல அதிகாரம், ஆளுமை, உங்களுடைய பதவி உயர்வு, அரசாங்க நன்மை. அது மட்டுமில்ல, அரசியலில் இருப்பவர்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது. குருவின் இருப்பாலும் 2ஆம் அதிபதியின் இருப்பாலும் சூரியனுடைய சிவராஜ யோக அமைப்புகளாலும் 2ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த தங்கு தடையும் இருக்காது. உங்களுடைய பைனான்ஸ் உயர்வடையும். அதாவது உங்களுடைய பொருளாதார நன்மைகள் அதிகரிக்கும். அதுல எந்த சிக்கலும் இல்லை. அதே நேரத்துல 10ஆம் இடம் குருவின் பார்வையில ராகுவின் இருப்பால சுபத்துவம் அடைந்து வளர்ந்திருக்கிற போது தொழில நல்ல அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும், நல்ல வருமானம் வரும், லாபஸ்தானம் வளர்த்திருக்குது. அதாவது 11ஆம் இடமும் வளர்த்திருக்குது. 2வது திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக 2வது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுல ஒரு சூட்சம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, அதாவது இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் ரிஷபராசியில இருந்தவர்கள் வரன் கிடைக்காமல் அவஸ்தைப்பட்டிருப்பீர்கள். இப்போது நிறைய வரன் வரும். அதாவது தேர்வு செய்து திருமணம் செய்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் வளர்த்திருக்குது. அற்புதமான திருமண வாழ்க்கை காத்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பெரும்பாலும் நன்மைகளை நடப்பதற்கு காத்திருக்கிறது, நற்பலன்களாகவே இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்களை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எல்லாமே தெளிவாக பேசி இருக்கிறோம். பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளலாம். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். நமஸ்காரம்.